அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் 2026 ஆண்டின் புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விஷ் யூ ஆல் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் 2026 என்று உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற புது வருட வாக்கு தத்தத்தை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தையை கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திற்கு என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எழும்பி பிரகாசி. ஏன் எழும்பி பிரகாசி? ஏனென்றால் உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி கர்த்தர் எந்த வார்த்தையை நமக்கு இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு இந்த வருடத்திற்கான வாக்குத்தத்தமாக கர்த்தர் அருளி இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால் நாம் எல்லோரும் இப்பொழுதும் சேர்ந்து, என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை நாம் அறிக்கை செய்யலாமா? அறிக்கை செய்து நாம் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சொந்தரித்துக் கொள்ளலாமா? என்னோடு நான் சொல்ல சொல்ல நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த 2026 ஆண்டில் நான் எழும்பி பிரகாசிக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருடைய ஒளி எனக்குள் வந்தது, கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்தது. ஆதலால் இந்த ஆண்டிலே நிச்சயமாக நான் மிகவும் பலுகி பெருகுவேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா! தேவ பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டிலே கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை. இப்பொழுதும் கூட நாம் இந்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இந்த ஏசாயா 61:1 வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாக்கு தத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுக்கு முந்தின அதிகாரத்திலே இருக்கிற கடைசி ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கடைசி 2 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். பாருங்க, வாசிக்க கேட்கலாமா? மீட்பர் சீயோனுக்கு யாக்கோபிலே மீறுதலை விட்டு திருப்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் இருக்கிற என் ஆவியையும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஏசாயா 61வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, அதனால் நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரே. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளத்தான் இந்த ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்க கேட்டோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுக்கு முந்தின ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஜனங்களுடைய வாழ்விலே, குறிப்பாக இந்த ஏசாயா தீர்க்க தரிசன நிருபம், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்டது. பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வருவதற்கு முன்பாக
கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். பாருங்கள், அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்களுடைய சமுதாயம் எப்படிப்பட்ட பாவங்களினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி இங்கே ஏசாயா 59ஆம் அதிகாரத்திலே நாம் 3ஆம் வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பாருங்க, அப்போ அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய சமுதாயமே பாருங்க பாவத்தினால் நிரம்பி இருந்தது. நாம் இந்த வசனங்களை வாசிக்க கேட்கும்போது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 59:7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பாருங்க, அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள், பால் கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் நடக்கையில் நியாயமில்லை. தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். அவைகளில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறியான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய நாட்களிலே அவர் வாழ்ந்த இஸ்ரேல் சமுதாயம் எப்படி இருந்தது என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். பாருங்க, அதாவது அன்றைக்குள்ள நாட்களில் உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்களா பாருங்க, அவர்கள் நினைவுகள் எல்லாம் அக்கிரமத்தின் நினைவுகளாக தான் இருந்தது. அவர்கள் சமாதான வழியை அறியவே இல்லை. கர்த்தர் அருளுகிற அந்த சமாதான வழியை அவர்கள் அறியவே இல்லை. அவர்களுடைய எல்லா செயல்களும் பாருங்க பொல்லாப்பின் பாதையில தான் என்ன செய்தது, ஓடினது. பாருங்க, அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி நாட்கள் அப்படி இருந்தது மட்டும் இல்லை. பாருங்க, பின்பு கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு பிறகு பவுல் அவருடைய நாட்கள்ல சமுதாயம் எப்படி பாவத்தினால் நிறைந்திருந்தது என்பதை குறித்து சொல்லும் போது இதே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை ரோமர் 3ஆம் அதிகாரம் 15-17 வசனத்துல இதை மேற்கோள் காட்டுறார். பாருங்க, மனிதன் இன்னைக்கு எப்படி பாவத்தினால் நிரம்பி இருக்கிறான் என்பதை சொல்லும் போது இந்த வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி நாட்கள்ல இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த சமுதாயம் பாவத்தினால் நிரம்பி இருந்தது மட்டுமல்ல, பின்பு இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துக்குள் வந்த போதும் மனுக்குலம் அப்படிதான் என்ன செய்தது இருந்தது. மனுக்குலம் பாவத்தினால் நிரம்பி இருந்தது. இப்போ 2000 ஆண்டுகளுக்கு பின்பு 2026ஆம் ஆண்டிலும் நாம் மனுக்குலம் எப்படி இருக்குது என்று பார்த்தால் பாருங்கள், நம்முடைய சமுதாயம் பாவத்தினால் தான் என்னது நிரம்பி இருக்கிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதனால் தான் பாருங்க இந்த ஏசாயா 59ல பாருங்க கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்க யாராவது ஒருவர் இருக்கிறாங்களா அப்படின்னு தேடி பார்க்கிறாரு. மனுக்குலத்தை அதனோட பாவத்திலிருந்து ரட்சிக்க ஒருவருமே என்னது இல்லை. ஆதலால் தான் தேவ பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிதாவாகிய தேவனே மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்தார், அனுப்பினார். மனுஷனை பாவத்திலிருந்து ரட்சிக்கும் மீட்பராக இந்த உலகத்துக்குள் என்ன செய்தார், இயேசுவை அனுப்பினார். அதை தான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கிறிஸ்துமஸாக நாம் கொண்டாடினோம். இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம ஏசாயா 59ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல அதை தான் வாசிக்கிறோம். மீட்பர் சீயோனுக்கு யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப பாருங்க, இங்கே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே மீட்பராகிய இயேசு இந்த உலகத்துக்குள் வந்தார். வந்து நமக்காக சிலுவையிலே பாருங்க பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உலகத்தின் சகல அசுத்த இச்சைகளின் அடிமைத்தனத்திலிருந்தும் நமக்கு ரட்சிப்பை
அவர் சிலுவையிலே உண்டு பண்ணி வைத்தார். இப்போ யாரெல்லாம் தங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவர் அருளுகிற அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரா? அதை தான் நாம் ஏசாயா 59:21 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அதோட முன்பகுதி மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் இயேசுவை நம்முடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி நாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அவர் அருளுகிற அந்த பாவத்திலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, இயேசுவை விசுவாசித்து அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குதா பாருங்க, கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அருளுகிறார். அது என்னது பாருங்க, கர்த்தர் தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றுகிறார். தம்முடைய ஆவியை நம்மேல் ஊற்றி பின்பு ஆவியானவர் என்ன செய்கிறாரா? ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையினால் நம்முடைய வாயை என்ன செய்கிறாரா? நிரப்புகிறாராம் பாருங்க. அப்போ இதை கர்த்தர் பாருங்க நமக்கு ஒரு உடன்படிக்கை வாக்குத்தத்தமாக என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இது முதல் நான் அருளிய என் வார்த்தைகள் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறாரு பாருங்க. அவர் சிலுவையில சிந்திய ரத்தத்தின் மூலமாய் ஒரு உடன்படிக்கை பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்கிறார்? அருளுகிறார். அப்போ நாம் நம்முடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது நம்மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு ஆவியானவர் நம்மை கர்த்தருடைய வார்த்தையினால் என்ன செய்கிறார்? நம்மை நிரப்புகிறார். இப்போ தேவ பிள்ளைகளே, இங்கே ஏசாயா 60 வசனத்தின் 2வது பகுதியிலே வசனம் இப்படி சொல்லுகிறது, பொன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் சொல்லுகிறதே. அது எதை பற்றி பேசுகிறது? உன் ஒளி வந்தது என்று சொல்லும் போது எதை பற்றி பேசுகிறது? கர்த்தர் நம்முடைய வாயில் அருளி இருக்கிற அவருடைய வார்த்தைகளை குறித்து என்ன செய்கிறது? பேசுகிறது. ஏனென்றால் யோவான் 8:12 வேதம் இப்படி சொல்லுகிறது பாருங்க. இயேசு அங்கே சொல்லுகிறார், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அப்போ அந்த ஒளியாக இருக்கிற இயேசு அவர் யார் என்று யோவான் 1:1 வாசிக்கிறோம். அவர்தான் வார்த்தையானவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ ஒளி வந்தது என்று வேதம் அழைக்கும் போது அது எதை பற்றி பேசுகிறது? நாம் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் அவருடைய வார்த்தைகளை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? அருளி இருக்கிறார். இந்த வார்த்தைக்குள்ளே கர்த்தரோட ஒளி இருக்கிறது. அப்போ பாருங்க, இப்போ கர்த்தரோட ஒளி நமக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன செய்யப்பட்டு விட்டது? அருளப்பட்டு விட்டது. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய வெளிச்சத்தை நாம் என்ன செய்து விட்டோம்? இப்பொழுது பெற்றுவிட்டோம். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்ன செய்ததாம்? உதித்ததாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதை பற்றி பேசுகிறது பாருங்க. முந்தின வசனத்துல சொல்லுகிறது அல்லவா, உன்மேல் இருக்கிற என் ஆவி. அப்போ யோசித்து பாருங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டார் அல்லவா? அதன் மூலமாக தான் இப்பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மேல் என்ன செய்து விட்டது? உதித்து விட்டது தேவ பிள்ளைகளே. அப்போ கர்த்தர் நமக்கு அவருடைய ஆவியை அருளி அவருடைய வார்த்தையை நமக்கு இப்போ தந்து விட்டபடியால் இப்பொழுது நாம் பாருங்க, இப்பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு விட்டோம். நமக்குள்ளே கிறிஸ்துவின் ஒளி வந்து விட்டது. அது மட்டுமில்ல, ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்பட்டதன் மூலம் கர்த்தருடைய மகிமை நம்மேல் என்ன செய்து விட்டது? உதித்து விட்டது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள்
பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வாசிக்கலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது கர்த்தர் நமக்கு அருளின ஆவியானவர் மூலமாக, அவர் அருளின வார்த்தைகளின் மூலமாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறிவிட்டோமா? கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்ன செய்து விட்டோம்? மாறிவிட்டோம். அதை தான் இங்க வேதம் சொல்லுது. கர்த்தருக்குள் நீங்கள் வெளிச்சமா என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். நாம் ஒளியின் பிள்ளைகளாய் என்ன செய்து விட்டோம்? மாறிவிட்டோம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்னது? முன்னே நீங்கள் அந்தகாரத்திலே, பாவ இருளிலே வாழ்ந்தீர்கள். இனி அப்படி என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க. இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா என்ன செய்யுங்க? நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை தான் அங்க ஏசாயா 60:1 சொல்லுகிறார். எழும்பி எனது பிரகாசி. எழும்பி பிரகாசி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? எப்பா, இதுக்கு முன்னே நீ உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அக்கிரமமா இருந்துச்சு. நீ 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 பாவத்தின் வழியில தான் நடந்த. இப்போ நீ இப்பொழுது அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு விட்ட. நீ இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க. ஆதலால் நீ என்ன பண்ணு? உன்னுடைய பழைய வாழ்க்கையின் நிலையை விட்டு இப்போ நீ என்ன பண்ணு? ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசி. நீ வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிற, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற. ஆதலால் நீ என்ன செய்ய? இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டு உனக்குள் வாழுகிற இயேசுவை நீ என்ன பண்ணு? பிறருக்கு நீ உனக்குள் உலகத்தின் ஒளியாயிருக்கிற இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். இப்போ அவருடைய ஒளியை பிறருக்கு என்ன பண்ணு? பிரகாசி. பிரகாசிக்க செய். உன்னை சுற்றி இருக்கிற மக்கள், இருளிலே வாழுகிற மக்கள் உனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் வெளிச்சத்தை என்ன செய்யட்டும்? காணும்படியாக நீ என்ன பண்ணு? அவர்களுக்கு முன்பாக எழும்பி பிரகாசி என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த 2026ஆம் ஆண்டு குறித்து பேசுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இதுக்கு முந்தைய ஆண்டுகள் வரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோம் என்பது பாருங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவருக்காக பெரிய அளவுல சாட்சியாய் நாம் வாழாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டின் துவக்கத்திலே அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை இதுதான். பாருங்க, இப்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் இப்பொழுது முதலாவது 13வது வசனத்தின் முதல் பகுதி மட்டும் வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அடுத்தது இப்போ 14வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்போ நாம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. பாருங்க தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே பாருங்க, அவர் தாம் பிரசங்கித்த ஜனங்களோடும் இன்றைக்கு நம்மோடும் அவர் பேசுகிறார். பாருங்க என்ன சொல்கிறாரு? எப்பா, நீங்கள் உலகத்துக்கு என்ன செய்றீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அருளப்பட்டிருக்கிறது. ஆதலால் இப்பொழுது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுனால இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்குள் வாழும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கும்படி என்ன செய்றீங்க? அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. அதாவது கர்த்தர் என்ன சொல்றாரு? இனி நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பதின் மூலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இனி நம்ம என்ன செய்ய போறதில்ல. இனி நம்முடைய சிந்தைகள் எல்லாம் இனி அக்கிரமத்தின் சிந்தை அல்ல. இனி நம்முடைய கால்கள்
பாவத்தின் வழியிலே தீவிரமாய் ஓடுவது இல்லை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பாருங்க கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். இப்போ நம்ம வாழ போகிற வழி என்னது? இது இப்போ நம்ம பாவத்தின் வழியில், அந்த உலக இச்சைகளின் வழியில் நடக்க போகிறதில்ல. நம்ம ஆண்டவருடைய அந்த பரிசுத்த வழியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நடக்க போகிறோம். அவரோட வார்த்தை காண்பிக்கும் அந்த நல்ல பாதையில் நடக்க போகிறோம். அப்படி நடக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நாம் நமக்குள் இருக்கும் கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை நம்முடைய கிரியைகள் மூலமாக, நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக, செயல்களின் மூலமாக நாம் பாருங்க நமக்குள் இருக்கும் இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்தும் போது அப்போ என்ன செய்வாங்களா? நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள், மனுஷர் நம்முடைய வாழ்க்கையின் பாருங்க கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன செய்வார்கள்? மகிமைப்படுத்துவார்கள். தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவன் உங்கள் வாழ்க்கை குறித்து 2026ஆம் ஆண்டிலே வைத்திருக்கிற ஏவ திட்டமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரலாம். என்ன, நான் ஏதாவது கர்த்தர் எனக்கு இப்படி என்னை ஆசீர்வதிப்பேன், இப்படி நான் உன்னுடைய சிறையிருப்பை திருப்புவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னோடு கூட ஒரு வாக்கு தத்தத்தை பேசுவார்னு நான் நினச்சா, இதென்ன ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்கனவே உன் ஒளி வந்து விட்டது, கர்த்தருடைய மகிமை என் மேல் உதித்துட்டு, அதனால் என்ன நீ எழும்பி பிரகாசின்னு சொல்கிறாரே, நானே வாழ்க்கையில் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, என்னுடைய சிறையிருப்பு எப்போ திரும்புன்னா நான் எதிர்பார்த்து ஒரு வார்த்தையை கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம், இப்படி ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருக்கலாம். தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நீங்கள் மனம் திரும்பி இயேசுவண்டை திரும்பினீங்களோ, எப்பொழுது ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய வார்த்தை உங்களுக்கு அருளப்பட்டதோ, அப்பமே தேவ பிள்ளைகளே கர்த்தர் அருளின விடுதலை உங்களுடையதா என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. பாருங்க, நீங்கள் எப்பொழுது எனக்கு விடுதலை வரும் என்று இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்க கேட்கலாம். இந்த ஒரு வசனம் மட்டும் வாசித்து விட்டு நாம் ஜெபிக்கலாம். பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு எப்பொழுது கர்த்தர் அவரோட வார்த்தையை உங்களுக்கு அருளினாரோ, அப்பமே பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அருளப்பட்டு விட்டார். ஆவியானவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஆதலால் பாருங்க, நீங்கள் உங்கள் சிறையிருப்புலேருந்து எப்போ எனக்கு விடுதலை உண்டாகும்னு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிறார். இன்னைக்கு உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் என்னது உதித்தது. அப்படின்னா என்னது? இன்றே உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகும் நாளாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இனியும் நீங்கள் அந்த பழைய அந்த அடிமைத்தனம், அந்த உங்கள் சூழ்நிலைகளால், பிரச்சனைகளால், பலவிதமான வேதனைகளால் கட்டப்பட்டிருக்கீங்களே, இனி அந்த கட்டுகளில் நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் என்னது இல்லை. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்து விட்டது. அதனால இப்போ கர்த்தர் இந்த 1ஆம் தேதி என்ன சொல்றாரு? எழும்பு, உன்னுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மேலே எழும்பு. ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலையாக்கப்பட்டீர்கள். குமாரன், ரோமர் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், நீங்கள் மெய்யாவே என்ன செய்து விடுதலை ஆயிட்டீங்க. அப்போ குமாரன் எனக்குள்ளே தம்முடைய ஆவியானவர் மூலம் வந்து விட்டார், அவருடைய வார்த்தை எனக்கு அருளப்பட்டு விட்டது, ஏற்கனவே எனக்கு விடுதலை அருளப்பட்டு விட்டது என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யுங்க? எழும்புங்கள். எழும்பும் போதே உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா சிறையிருப்புகளும், எல்லா சங்கிலிகளும் முறிந்து விழும். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தருகிற விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதன் மூலமாய் இனி நீங்கள் இந்த உலகத்திலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், இது கர்த்தருக்காக சாட்சியாய் இந்த உலகத்திலே
நீங்கள் பிரகாசிப்பீர்களாக இந்த வருடம் முழுவதும். அப்படி பிரகாசிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை இந்த நாளில் எடுங்க. எடுக்கும்போது கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தையை மட்டும் நம்ம வாசித்து முடிச்சிடலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மட்டும் நாம் வாசித்து முடிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி மட்டும் வாசிக்கலாம். உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காய் இந்த வருடத்திலே அவருக்கு சாட்சியாக நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் போது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறதுனால கர்த்தருடைய வெளிச்சத்தை உங்களை சுற்றி உள்ள அந்த இருளில் வாழுகிற ஜனங்கள் அந்த கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காணும்படியாக உங்களுடைய கிரியையினாலும் உங்கள் வார்த்தையினாலும் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் இந்த வருடத்திலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்கும் போது, கிறிஸ்துவை உங்களுடைய வார்த்தையிலே செயல்களில் வெளிப்படுத்தும் போது, இப்படியாக நீங்கள் கர்த்தருக்காய் வாழும்போது இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்திலே வாக்கு பண்ணுகிறார், உங்களை மிகவும் திரளாய் பெருகச் செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த நாளிலே கேட்ட அந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோப்பா. நாளிலே உடைய பிள்ளைகளோடு பேசின உடைய வார்த்தைக்காக நன்றி. இதோ உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே உடைய ஒளி வந்து விட்டது. கர்த்தருடைய மகிமை உடைய பிள்ளைகள் உதித்து விட்டது. ஆண்டவர், எப்படி நீர் அவர்களுக்கு அருளிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய், நீர் அவர்களுக்கு அருளிய இந்த வார்த்தையின் மூலமாய் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆதலால் இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் இனி இதற்கு முந்தைய காலத்தை போல ரட்சிக்கப்பட்ட பிறகும் பழைய மனுஷனை போல வாழுவதை நிறுத்திவிட்டு இந்த பழைய வாழ்க்கையை விட்டு எழும்பி இப்பொழுது புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பார்களாக. இனி வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடப்பார்களாக. ஆண்டவரே, நடந்து தங்களுடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் தன்னுடைய கிரியின் மூலமாகவும் தங்களுக்குள் வாழுகிற கிறிஸ்துவை பிறருக்கு வெளிப்படுத்த இந்த பிள்ளைகளுக்கு நீர் இந்த நாளில் உதவி செய்வீராக. இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். ஆண்டவரே, பிரகாசிக்கட்டும். கிறிஸ்துவை பிறருக்கு வெளிப்படுத்தட்டும். வெளிப்படுத்தி அதன் மூலம் ஆண்டவரே அநேகர் இந்த வருடத்தில் இந்த பிள்ளைகள் மூலமாக இருளில் வாழுகிற அநேக ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொண்டு அவர்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்படும்படி இந்த பிள்ளைகளை பயன்படுத்துங்க. கர்த்தரோட ஆவி எங்கேயும் உண்டு, விடுதலை உண்டுன்னு வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் என்னென்ன சிறையிருப்பில் இன்னைக்கு இருக்கிறாங்களோ இதனாலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக வாழும்போது இந்த வருடத்திலே நீர் உங்களுடைய பிள்ளைகளை மிகவும் திரளாய் பெருக பண்ணுங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒரு மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.